நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இந்த ஷடாரண்ய காடுகள் என்பது ஒரு தல வரலாறு. அது சிவனின் திரு கல்யாண வைபவத்தினை காண பெருந்திரளாக காஞ்சியிலே ஏகாம்பரநாதர் சன்னதியிலே கூடிய போது முனிவர்கள் தேவர்கள் என்று பலரும் வந்திருந்தார்கள். காரணம், பரம்பொருள் எம்பெருமான் சிவனுடைய திருக்கல்யாணம் அல்லவா. ஆகவே அனைவரும் கூடிவிட்டார்கள். கூடிய நேரத்திலே இவர்கள் சிவனை தொழவும் வேண்டும், அந்த திருக்கல்யாண வைபவத்தினை காணவும் வேண்டும் என்ற நோக்கிலே முனிவர்களும் தேவர்களும் இடம் காண முடியாமல் அந்த ஆற்றங்கரையினை நோக்கி, உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பாலாற்றங்கரை என்பது நம்முடைய சென்னை மத்திய பகுதியிலே இருந்து ஆரணி வரையிலே தொடர்ந்து போய் இருக்கின்ற அந்த பகுதியிலே இந்த முனிவர்கள் தேவர்கள் அவரவர்கள் விருப்பப்படி சிவனை நினைத்து கரங்களால் அவர்கள் என்ன நினைத்து பெயர் சுட விரும்பினார்களோ ஆங்காங்கே சிவனை பிடித்து ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டார்கள். பெயர் என்னவென்று சொல்ல வேண்டுமென்றால் சிவனுக்கு பல பெயர்கள் உண்டு. அவரவர்கள் மனதில் என்ன தோன்றியதோ அதனை பெயராக வைத்து வழிபட்டார்கள் என்பது ஆண்டோர் பெருமக்கள் கூறிய மரபு. ஆகவே இந்த இடத்திற்கு ஷடாரண்ய காடுகள் என்று பெயர் வந்தது. ஷடாரண்யம் என்றால் ஆறு வகையான தலங்களை அமைத்து சிவனை வழிபட்டார்கள் என்பது வரலாறு இருக்கு. அதனை தீவிரமாக நாம் ஆய்வு செய்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆகவே சிவம் என்பது நமக்கு கிடைத்த பெரிய வரம். அது தவமாக நினைத்து நாம் சிவனை வழிபடுவோம். சிவனை வழிபடுவோருக்கு ஒரு குறையும் வராது.